வணக்கம். இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாட்டோட பங்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. வாங்க, இந்த பகுதியில நம்பர்ஸ் வச்சு தமிழ்நாட்டோட எக்கானமி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். வாங்க, இந்த நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 9.4%. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில வெறும் 6% தான் தமிழ்நாட்டுல இருக்காங்க. ஆனா நம்ம தேசத்தோட மொத்த ஜிடிபியில நம்மளோட பங்களிப்பு 9.4%. பாத்தீங்களா? இதுவே தமிழ்நாட்டோட பொருளாதார வலிமைக்கு ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு இல்லையா? அப்போ இந்தியாவோட ஒரு முக்கியமான வளர்ச்சி என்ஜினா தமிழ்நாடு எப்படி செயல்படுது? வாங்க, இந்த கேள்விக்கான பதில நம்ம ஒன்னா சேர்ந்து தேடலாம். சரி, வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். இப்போ உலக லெவல்ல எக்கானமி கொஞ்சம் மேலேயும் கீழேயும் இருந்தாலும் தமிழ்நாட்டோட பொருளாதாரம் ஒரு அசைக்க முடியாத சக்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்குது. இந்த கம்பாரிசனை கொஞ்சம் பாருங்களேன். 2024-25ல இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 7.4%-ஆ இருக்கும்னு ஒரு கணிப்பு இருக்கு. ஆனா அதே நேரத்துல தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி வளர்ச்சி, அதாவது மாநிலத்தோட மொத்த உற்பத்தி வளர்ச்சி 11.2%-ஆ இருக்கு. இது தேசிய சராசரியை விட ரொம்பவே அதிகம். இதோட அர்த்தம் என்னன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவே வளர்றதை விட தமிழ்நாடு இன்னும் வேகமா முன்னேறிட்டு இருக்கு. சரி, தமிழ்நாட்டோட இந்த சூப்பரான வளர்ச்சிக்கு பின்னாடி 3 முக்கியமான தூண்டுல்கள் இருக்கு. அது என்னென்னா ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த சார்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் ரொம்ப தெளிவா புரியும். நம்ம மாநிலத்தோட மொத்த மதிப்பு கூட்டல்ல, அதாவது ஜிவிஏல பாதிக்கு மேல சர்வீஸ் செக்டார்ல இருந்து தான் வருது. இது நம்ம எக்கானமி எவ்வளவு மாடர்னா இருக்குன்னு காட்டுது. அதுக்கு அடுத்தபடியா இண்டஸ்ட்ரி, அப்புறம் விவசாயம் வருது. நம்மளோட முதல் தூண் மேனுஃபேக்சரிங், அதாவது உற்பத்தி துறை. தமிழ்நாடு எப்படி ஒரு உற்பத்தி மையமா கலக்கிட்டு இருக்குன்னு அடுத்த நம்பர் நமக்கு சொல்ல போகுது. 14.74%, 14.74%. அடையங்கப்பா, இதுதான் 2024-25ல தமிழ்நாட்டோட உற்பத்தி துறை அடைஞ்சிருக்கிற வளர்ச்சி. இது உண்மையிலேயே ஒரு அபரிமிதமான வளர்ச்சிங்க. இங்கேதான் விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. தமிழ்நாட்டோட மேனுஃபேக்சரிங் வளர்ச்சி இந்தியா முழுமைக்கான சராசரியான 4.5%-ஐ விட 3 மடங்கு அதிகம். யோசிச்சு பாருங்க, இது தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சி எந்த வேகத்துல போயிட்டு ரொம்ப அழகா சொல்லுது. ஓகே, இப்போ 2வது தூணுக்கு போலாம். இதுவும் டபுள் டிஜிட்ல வளர்ந்திருக்கிற நம்மளோட டைனமிக் சர்வீஸ் செக்டார். பாருங்க, சர்வீஸ் செக்டாரும் சும்மா இல்ல, 11.3% வளர்ச்சி. இது ஒரே ஒரு துறையோட வளர்ச்சி மட்டும் கிடையாது. வர்த்தகம், போக்குவரத்து, ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த மாதிரி பல துணைத்துறைகளும் டபுள் டிஜிட்ல வளர்ந்திருக்கு. இதனால மாநிலத்தோட ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் இது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கு. நம்ம 3வது தூண் விவசாயம். பொருளாதாரத்துல இதோட பங்கு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் நேஷனல் லெவல்ல தமிழ்நாடு பல சாதனைகளை படைச்சிருக்கு. இத பாருங்க, கேழ்வரகு, கரும்பு உற்பத்தியில நாம தான் நாட்டிலே ஃபர்ஸ்ட், எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில 2வது இடம், நிலக்கடலை உற்பத்தியில 3வது இடம். இந்த ரேங்கிங்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டோட விவசாயத்துறை சும்மா பேருக்கு இல்ல, அது தேசிய அளவுல ஒரு முக்கியமான சக்தியா இருக்கு நிரூபிக்குது. சரி, இந்த எக்கனாமிக் growth எல்லாம் வெறும் நம்பர்ஸ்ல மட்டும் நின்னுடல. அது உண்மையிலே மக்களோட வாழ்க்கை தரத்தையும் நல்லா உயர்த்திருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாமா? தமிழ்நாட்டுல ஒருத்தரோட சராசரி வருமானம், அதாவது பர் கேபிட்டா இன்கம் 3.62 லட்சம் ரூபாய். இதே தேசிய சராசரி பாத்தீங்கன்னா 2.05 லட்சம் ரூபாய் தான். அதாவது தேசிய சராசரியை விட 1.77 மடங்கு அதிகம். சிம்பிளா சொல்லணும்னா, இங்க இருக்கிற மக்களோட வாங்கும் சக்தி மத்த இந்திய மாநிலங்களோட சராசரியை விட ரொம்பவே ஜாஸ்தி. வளர்ச்சினா அது வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும், அப்போதான் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த வகையில பார்த்தா தமிழ்நாட்டுல வேலையின்மை விகிதம் தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருது. பாருங்க, 2021-22ல 5.1% இருந்தது. இப்போ 2023-24ல 3.5% குறைஞ்சிருக்கு. இது மாநிலத்துல வேலைவாய்ப்புகள் எந்த அளவுக்கு உருவாகிட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். அதே நேரத்துல விலைவாசி உயர்வு மக்களை பாதிக்காம இருக்கவும் நம்ம அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது. உதாரணத்துக்கு மானிய விலையில அத்தியாவசிய பொருட்கள் கொடுக்கறது, அப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமா நேரடி பண உதவி செய்யறதுன்னு. இந்த மாதிரி திட்டங்கள் மூலமா விலைவாசி உயர்வை சமாளிக்க மக்களுக்கு ஒரு நேரடி ஆதரவு கிடைக்குது. சரி, இதுவரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை பத்தி பாப்போம். ஒரு மிகப்பெரிய இலக்கு நமக்காக காத்திருக்கு. 2030ஆம் வருஷத்துக்குள்ள நம்ம மாநிலத்தோட பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் அளவுக்கு உயர்த்தணும். இதுதான் தமிழ்நாட்டோட லட்சிய இலக்கு. இது எவ்ளோ பெரிய விஷயம்னா, இப்போ இருக்கிற நம்ம எக்கானமிய பல மடங்கு பெருசாக்கிறதுக்கு சமம். நிஜமாவே ஒரு மெகா கோல்.